டியர் கேசிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் வந்து நம்ம சேனல் பேஜுக்கு போயிட்டிங்கன்னா ஹோம் வீடியோஸ் கம்யூனிட்டின்னு இருக்கும். அந்த கம்யூனிட்டி அப்படிங்கிறது பிக் பண்ணிங்கன்னா அந்த கம்யூனிட்டியில் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டாக வந்து வரும் நண்பா. சரிங்களா? ஒரு வேளை உங்களுக்கு டியர் கேசிங் தேவைப்பட்டுச்சுன்னா இதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஹாய் நண்பா, வணக்கம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம ஆல் போர்டுக்கு 4 நம்பர் கொடுத்துருந்தேன் நண்பா. ஸ்ட்ராங்காக அதான் வந்திருந்தது. அதே மாதிரி 2-3 பேட்டர்ன் மார்க் பண்ணி காட்டியிருந்தேன். அதில் 2 நம்பராக வரும்ன்ட்டு. அதே மாதிரி தான் இன்றைக்கி ஏபிக்கு 42 கொடுத்துருந்தேன் நண்பா. ஆனால் 24 போயிடுச்சு. இதில் மின்னிங் மிஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி 426 கொடுத்துருந்தேன் நண்பா. ஆனால் 249, அதாவது சி போர்டில் மெயினாக 6 வச்சு கொடுத்துருந்தேன். அந்த 6 வந்து எப்போவுமே 9 போடுவான்னு நிறைய டைம் சொல்லியிருக்கேன். நானே அதை மிஸ் பண்ணிட்டேன் நண்பா. ஒரு நல்ல வின்னிங் மிஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல நண்பா, இன்றைக்கி கெசிங்க பார்த்துடலாம். சிம்பிளான பேட்டர்ன் தான், குயிக்காக பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி இயர்லி சார்ட்டில், சரிங்களா, இயர்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 961 நண்பா இயர்லி சார்ட்டில் போன வாரம் ரிசல்ட்டு. இங்கே கிராஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏ போர்டு எடுத்து வச்சுட்டு சி போர்டு நம்பர் எடுத்து ஏ போர்டில் வச்சுட்டு 941 நண்பா. சரிங்களா? இதுக்கு வந்து 961 சொல்லி ரிசல்ட் வந்திருக்கு. ஒரு பி போர்டுக்கு 4 வர வேண்டியது இருக்குது நண்பா. அது இல்லைனா ஆல் போர்டில் எங்கேனாலும் வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி கிராஸ் பேட்டர்ன் தான் நண்பா. நான் சரியாக அதை கவனிக்காம விட்டேன். அதாவது எப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா 94, சரிங்களா. அதே மாதிரி ஒரு 2 நாள் கழித்து 99, அதே கிராஸில் கரெக்டாக பிசிக்கு 49 சொல்லி திருப்பி வச்சு நீ நம்பர் முடிச்சிருப்பான். இன்றைக்கி ரிசல்ட் அப்படி தான் வந்திருந்தது. இதை கரெக்டாக கவனித்து எடுத்துருந்தோம்னா இன்றைக்கி 3 டிஜிட் வின்னிங் வாங்கியிருக்கலாம் நண்பா. மிஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்றைக்கி பி போர்டுக்கு 2க்கு 2 நண்பா நிறுத்தி வச்சுட்டு பிசிக்கு 49, சரிங்களா. இங்கே வந்து 69. இந்த கணக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பி போர்டுக்கு ஒரு 6 பெண்டிங் இருக்குது நண்பா. சரிங்களா? 6 இல்லைன்னா 1 வர வாய்ப்பு இருக்குது. இதை நோட் பண்ணிக்கிங்க. அடுத்த ரூட் காட்டுறேன். இந்த மந்த்லி சார்ட்டில், அதாவது இந்த 2-3 நாளாகவே ரிசல்ட் வந்திருக்கும். சரிங்களா? இங்கே வந்து ஏசி 74, 2 நாள் கிராஸ் விட்டு அப்படியே ஏபிக்கு 24, பிசிக்கு 47 நண்பா. சரிங்களா? அதே மாதிரி 2 நாள் கேப் விட்டு கரெக்டாக 24 ஏபிக்கு வச்சுருப்பான். சரிங்களா? இதே நம்பர் மாதிரி 51 பிசிக்கு ஒரு நாள் கேப் விட்டு 60, சரிங்களா. மறுபடியும் ஒரு நாள் கேப் விட்டு ஒரு 51 60 வரணும். ஆனால் வந்து ஒரு நாள் முன்னாடியே 10 சொல்லி வச்சு முடிச்சுருந்துருப்பான். சரிங்களா? இதே மாதிரி இங்கே 30 நண்பா. சரிங்களா? ஏசியில் 30, பிசியில் 80, ஒரு நாள் கேப் விட்டு 80, அதாவது இந்த 80க்கு இந்த இடத்துல ஒரு 80 வரும்னு சொல்லி கொடுத்துருந்தோம்ல, அது வரல. அந்த இங்கே பார்த்தீங்கன்னா 80, அப்படி ஒரு நாள் தள்ளிக்கிற கீழே வந்தீங்கன்னா இங்கே ஒரு 80 வரலாம் நண்பா. சரிங்களா? அப்படி இல்லைன்னா அது ஒரு நாள் டிலேவாகவும் வரலாம். ஏன்னா வந்து இந்த நம்பரை கனெக்ட் பண்ணால் ஒரு நாள் டிலேவாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 2 நாள் கேப் விட்டு 80, மறுபடியும் ஒரு 2 நாள் கேப் விட்டு இந்த இடத்துல வரக்கு வாய்ப்பு இருக்குது கீழே. சரிங்களா? அதனால் இதை நோட் பண்ணிங்க. உங்கள் கெஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வீக்லி சார்ட் நண்பா. சரிங்களா? இந்த வீக்லி சார்ட்டில் ஒரு கிராஸ் பேட்டர்ன் இருக்குது நண்பா. சரிங்களா? அதை பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு 28, ஒரு வாரம் கேப் விட்டு 32, மறுபடியும் ஒரு வாரம் கேப் விட்டு ஒரு 28 32 பிசிக்கு வர வேண்டியிருக்கு நண்பா. சரிங்களா? இன்றைக்கி கிராஸ் பேட்டர்ன் விழுந்துச்சுல, அதே மாதிரி விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த 404 நண்பா. சரிங்களா? இந்த 404க்கு இந்த சி போர்டு வந்து 424 நண்பா. சரிங்களா? இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு ஒரு 2 வர வேண்டியது இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா இந்த 246 ரிசல்ட் வந்தப்பவே இந்த கிராஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 296 நண்பா. சரிங்களா? அப்போ அந்த பி போர்டுக்கு 9 வரணும். அது வந்து நவுத்தி ஏ போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் பவர் பண்ணி 9ன்னு சொல்லி வச்சுருந்துருப்பான். சரிங்களா? அதனால் நாளைக்கு ஆட்டத்தில் கட்டாயம் ஒரு 4 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? ஒரு வேளை 4 9 வந்துச்சுன்னா
நாளைக்கு ஆல் போர்டுக்கு 4 நம்பர் கொடுக்குறேன் நண்பா. இன்னும் நிறைய ரூட் இருக்குது, லென்த்தாக போட முடியல நண்பா, கொஞ்சம் டைம் இல்லை, அதனால் இன்றைக்கி நம்பர் காட்டிடுறேன். ஆல் போர்டுக்கு 4 நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஏபிபிசி கேசிக்கு பார்த்தீங்கன்னா 41, 45, 91, 92 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? அப்படி இல்லைன்னா பிசிக்கு 23, 32, 28, 82 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? அதே மாதிரி 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா 423, 428, 982, 923, 415, 443, 495 நண்பா. கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. 4D நம்பர் நான் இப்போ எடுக்கிறது இல்லை, அது நாளையிலேருந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன் நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. மறுபடியும் ஒரு நல்ல கெஸ்ஸிங்கில் சந்திக்கலாம். பாய்.